கல்வி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். ஆசிரியர்களுக்கு ஆங்கில பயிற்சி. தமிழ்நாடு தொடக்க கல்வித்துறையில் கற்றல் கற்பித்தல் திறனை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதன்படி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு 30 நாட்கள் சான்றிதழ் படிப்பை பெங்களூருவைச் சேர்ந்த RESI நிறுவனம் வழங்கவுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு பள்ளி ஆசிரியர்களில் ஆர்வமுள்ள 50 பேர் தமிழகம் முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த பயிற்சி வரும் 16ஆம் தேதி முதல் பெங்களூரில் வழங்கப்பட உள்ளது. அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த ரூபாய் 15 கோடி. அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த ரூபாய் 15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வகையான பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 38 மாவட்ட CEOக்களின் வங்கிக் கணக்கில் இந்த நிதி செலுத்தப்பட உள்ளன. பேச்சு போட்டி, கலை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாதம் ரூபாய் 1000 ஜனவரி 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மத்திய அரசு மாதம் ரூபாய் 1000 வழங்குகிறது. இதற்காக தேசிய வருவாய் தேர்வு என்னும் தேர்வை 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மத்திய அரசு நடத்துகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வீதம் வழங்கப்படுகிறது. இதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் வரும் 27ஆம் தேதிக்குள் மாணவர்களிடம் விண்ணப்பிக்க வேண்டும். இந்தியர்களின் உணவுக்கான செலவு சரிவு. உணவு அல்லாத பொருட்களுக்கு இந்தியர்கள் அதிகம் செலவிட தொடங்கியுள்ளதாக SBI அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 12 ஆண்டுகளில் கிராமம் நகரம் என்ற வேறுபாடின்றி நுகர்வு வழக்கத்தில் மாறுதல் ஏற்பட்டுள்ளது. 2011-12 நிதி ஆண்டில் 52.90% இருந்த உணவுக்கான செலவு 23-24 47.04% குறைந்துள்ளது. கிராமத்தில் உணவுக்கான செலவு 5.86% குறைந்த நிலையில் நகரங்களில் 2.94% குறைந்துள்ளது. தமிழகத்தில் குறையும் குழந்தை பிறப்பு விகிதம். 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. 2019ஆம் ஆண்டு தமிழகத்தில் 9,45,000 குழந்தைகள் பிறந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு 8,41,000 குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன. தேசிய மக்கள் தொகை வளர்ச்சி 0.92% இருக்கும் நிலையில் தமிழகத்தில் அது வெறும் 0.30% தான் என பதில்கள் வருகின்றன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.